சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே, ஓம் சக்தியே மறுவூரரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே. ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் ஓம் ஓம். ஓம் சக்தி ஆன்மீக வழிபாட்டை வாழ்க்கையின் கடமையாக நினைக்கும் இனிய நாளாக உங்களுக்கு அமையட்டும். குரு வாழ்க, பங்காரு அம்மா வாழ்க. அன்னையின் அருள்வாக்கு. பூனை எலி என்றெல்லாம் சகுனம் பார்க்கக்கூடாது. செய்யும் தொழில் உண்மையாக இருக்க வேண்டும். மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று செங்கல்பட்டு மாவட்டம் மானாம்பதி மற்றும் கோவளம் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றங்கள் பொறுப்பேற்று செய்கின்றனர். நாளை ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் மற்றும் ஸ்ரீநகர் கீழக்கரை ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றங்கள் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர். ஓம் சக்தி. ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். என் பேர் திவ்யா ராமச்சந்திரன். நான் கடலூர் மாவட்டம் நெய்வேலி சக்திபீடத்துலேருந்து வரேன். நெய்வேலி சக்திபீடத்தில் நானும் ஒரு தொண்டர். எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து நான் அம்மா கிட்ட தொண்டு செஞ்சுட்டு வரேன். இன்னைக்கு கடலூர் மாவட்டமாக இங்கே நெய்வேலி சக்திபீடம் சார்பாக நான் எல்லா 4 சக்திபீடமும் வந்திருக்காங்க. அதில் நெய்வேலி சக்திபீடங்கள் நாங்கள் எல்லாரும் பார்த்திங்கன்னா ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அன்னதான பணி, வேள்வி பணி இப்படின்னு தொண்டுகள் எல்லாம் பிரித்து செய்கிறோம். ஸோ அதனால் வர்ற சக்திகளும் இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. மாவட்ட மட்டுமா தொண்டு அப்படின்னு சில பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. அப்போ மாவட்டம் அன்னைக்கு மட்டும் தான் தொண்டுன்னு கிடையாது. நீங்கள் எப்போ நேரம் கிடைச்சாலும் வந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச தொண்டு இங்கே செய்யலாம். இங்கே இருக்கிறவங்க கிட்ட கேட்டிங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் கொடுப்பாங்க. அதனால் உங்களால் எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் அம்மாவுக்கு தயவு செய்து தொண்டு செய்யுங்க. எனக்கு அம்மா நிகழ்த்திய ஒரு அற்புதம் என்ன அப்படின்னாங்க, நான் எம்சிஏ படிச்சுட்டு இருக்கும் போது நான் ஒரு சிவியர் உடம்பு முடியாதனால என்னால் ஒரு எக்ஸாமுக்கு படிக்க முடியல, ஒரு செமஸ்டர் எக்ஸாமுக்கு. ஆக்சுவலி அது மேக்ஸ் பேப்பர். சுத்தமாக என்னால் புக்கு கூட தொடர்ந்து படிக்க முடியாத அளவுக்கு எனக்கு கொஞ்சம் ரொம்ப உடம்பு முடியாத நிலை. என்ன பண்ணுறதுன்னா, அன்றைக்கி அமாவாசைக்கு மட்டும் தொண்டுக்கு போயிட்டு எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ரூம்லேயே உட்காந்துருந்தா ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு அம்மா வேள்விக்கு போயிட்டு வேள்வியில் கலந்துட்டு தொண்டு செஞ்சுட்டு அம்மா மனசில் நினச்சிட்டு நான் அம்மாட்ட ஒப்படைச்சிட்டு, அம்மா எப்படியாவது இந்த பேப்பரை கிளியர் பண்ணிடணும், அரியர் வைக்கக்கூடாதுமா, மேக்ஸ் பேப்பர் அப்படின்னு அம்மாட்ட அந்த பாரத்தை இறக்கி வச்சுட்டு தொண்டு செஞ்சுட்டு அமாவாசை வேள்வியில் நான் குச்சி போட்டுட்டு நான் என்ன பண்ணிட்டேன், ரூமுக்கு பால் குடிச்சிட்டு படுத்துட்டேன். ரிசல்ட் வர வரைக்கும் நான் அம்மாவே வேண்டிக்கிட்டு இருந்தேன். அப்போ அம்மா சொன்ன ஒரு அருள்வாக்கு ஞாபகம் வந்துச்சு. என்னென்னா, ஏதேனும் உனக்கு வேண்டுதல், நீ நினைத்த காரியம் நிறைவேற வேண்டும் அப்படின்னா அம்மாவுடைய 108 இருக்கு இல்லையா, அதை 3 தடவை நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி 3 முறை சொல்லிட்டு படுத்தோம்னா நம்ம என்ன வேண்டுறோமோ அந்த வேண்டியது நிறைவேறும் அப்படின்னும் போது எனக்கு அது ஞாபகம் வந்துச்சு. சரி அம்மா அது மாதிரி சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் தினமும் என்ன பண்ண ஆரம்பித்தேன், பேப்பர் ரிசல்ட் வர வரைக்கும், அந்த மேக்ஸ் பேப்பரோட ரிசல்ட் வர வரைக்கும் நான் அம்மாவுடைய 108 தினமும் படுக்க போகிறதுக்கு முன்னாடி தினமும் சொல்லிக்கிட்டே படுத்து இருந்தேன். இந்த மாதிரி தினமும் 3 முறை சொல்லிக்கிட்டு நான் படுத்துகிட்டே இருக்கும் போது ஒரு நாள் என்ன பண்ணிட்டேன், என்ன மறந்து இது மாதிரி தொண்டுக்கு போயிட்டு வந்த அசதியில் சொல்லாமல் தூங்கிட்டேன். அப்போ அம்மா நிகழ்த்தி ஒரு அற்புதம் என்னன்னா, என்னை தட்டி எழுப்புனாங்க. எப்படின்னா, அந்த அடித்த அடியாகப்பட்டது வலிக்கவும் இல்லை, ஆனால் அந்த தூக்கத்துலேருந்து விழிச்சுக்கிட்டேன். இடிச்சிட்டு அதை படிக்கணும், நீ எனக்கான 108 படிக்கணும் அப்படிங்கிறத அம்மா இது பண்ணாங்க. ஏன்னா என்னை திரும்பி என் ரூமில் யாருமே இல்லை, நான் மட்டும்தான் என் ரூமில், என் காரிடாரில் யாருமே இல்லை, காரிடார் கேட்டும் க்ளோஸ்டு, அந்த காரிடாரில் யாருமே கிடையாது. பார்த்தா என்னை தட்டி கொடுத்து என்னை ஞாபகப்படுத்தினாங்க சக்தி. உடனே அம்மா சரி இது அம்மாவுடைய அற்புதமாக தான் இருக்கும் அப்படின்னு நானும் மனசில் நினச்சிக்கிட்டு நான் ஏஞ்சி உட்காந்து 108 படிச்சுட்டு அடுத்த ஒரு வாரத்தில் ரிசல்ட் வந்துச்சு. பார்த்தா ஆல் கிளியர். ஸோ அது என்னால் மறக்கவே முடியாது.
அம்மாவை நம்பு, அம்மாவுக்கு தொண்டு செய்யுங்க, விடாமல் தொண்டு செய்யுங்க, அம்மாவை நம்புங்க. அம்மா என்றைக்குமே சொல்கிற ஒரே விஷயம் அதான், என் பணியை நீ செய், உன் பணியை அவங்க பார்த்துப்பாங்க. அது எப்படியேற்பட்ட கஷ்டங்களாக இருந்தாலும் அது அம்மா பார்த்துப்பாங்க. ஸோ நீங்கள் செய்ய வேண்டியதில் ஒரே ஒரு விஷயந்தான், தொண்டு செய்யுங்க. எவ்வளோக்கு முடியுமோ தொண்டு செய்யுங்க. அதற்கான பலனை அம்மா எப்படி இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில் தருவாங்க. ஓம் சக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.